வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் இந்த சர்ச்சோட ஐயரா? ஆமாம். என்ன நீங்கள் தான் இந்த ஊருக்கும் தலைவரா? சர்ச்சுக்கு, ஸ்கூலுக்கு, ஊருக்கு 3க்கு நான் தான் தலைவர். என்னப்போ? அப்போ நீங்கள் தான் சரியான ஆள். சரி, சுப்பிரமணியபுரம் எப்படி? முரட்டத்தனமான ஆளுங்க சார். ஆனால் ஒன்றும் வெட்டு குத்துன்னு இறங்குதாங்க. அப்போ ஏக்கப்புறம் நல்ல டீசெண்டான பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, எதிராளியை கூட மன்னிக்க கூடியவங்க. எதிராளி இல்லை, சுப்பிரமணியபுரம் வருதா? ஏன்னா எல்லாத்தையும் மன்னிக்கிற ஏக்கப்புறம் ஏன் சுப்பிரமணியபுரத்தை மன்னிக்க கூடாது? சார், அவனுக்கு சரியான காட்ட முடியாதுங்க சார். முன்னொரு காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து சர்ச்சை கட்டினப்போ உள்ளுக்குள்ளே மாரியம்மன் சிலையை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாரியம்மனை மேரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணு? அந்த பகை இன்னும் தொடருதா? பகையெல்லாம் ஒன்றும் தொடரலை சார். அவனுக்கு தான் பகையை மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் சூசி அடித்து கொண்டு விட்டானுங்க. சூசி அவங்க தான் கொண்டாங்களா? பாடி சுப்பிரமணியபுரத்தில் இல்லை, சூசி அவனுக்கு கொள்ளாத நாங்களா கொண்டோம். ஏன் நீங்களே அடிச்சு கொண்டு அங்கே போட்டுக்கூடாது? அந்த பாவத்தை யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறேன். வரேன் ஃபாதர். 2 அப்புறாணிகளில் லாக்கப்பூவில் வச்சு அடிச்சு கொண்டீங்களா, அந்த பாவத்துக்கு பிராய்ச்சத்தை கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சவனை கண்டுபிடிக்கலாம். எந்த சத்தமா இருக்கும்? பார்த்துக்கோ. ஏய், யாரா நீங்க? ஏய், ஓடாதீங்க, நில்லுங்க, சுட்டுருவேன். ஏய், ஏய், யாரா? சுப்பிரமணியபுரத்துக்காரனா, ஏகப்படத்துக்காரனா? எவன்டா? எவனா இருந்தாலும் இப்ப வாடா. யாரியா? என்னையா? 2 ஊருக்காரங்களும் உங்களை மிரட்டி பாக்குறாங்க சார். ஆமா சார். சார், நீங்க வரதுக்கு முன்னாடி வெட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சுட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆமா, டமால் 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 4 வருஷத்துக்கு கடிச்சேன். ஆமா, இப்ப 2 காக்கும் பாக்குறியா? சார், சுட்டது நீங்களா? ஆமையா, நீங்க சொன்ன மாதிரி என்ன யாரோ மிரட்டி பாக்குறாங்க. அவங்க உள்ள ஓடி இருக்காங்க, போய் தேடி பாருங்க. இந்த பக்கமாவா? ஆமையா. ஐயோ சார், இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் இருந்தார் சார். இதே மாதிரி 2 பேரும் ஓடுறாங்கன்னு பின்னாடியே ஓடினார் சார். திரும்பி வந்தானா? வரவே இல்ல சார். இப்ப நீ போ சார். ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்றேன். திரும்பி வரணும்னு சொல்லிட்டேன். காலையில உசுரோட இருக்க மாதிரி ஸ்டேஷன்ல வந்து பாருங்க சார். இல்லன்னா பாப்புடாய கூட்டு வந்து தேடுங்க சார். ஃபாதர், வண்டி நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க சொல்றேன்ல. வண்டி நிப்பாட்டுங்க. என்ன பிரேக் இல்லையா? ஏன் நிறுத்து? நீ என்ன டிராபிக்கா? அதெல்லாம் இல்ல, விசாரணை முடிந்த வரைக்கும் ஊரை விட்டு வெளியே யாரும் வேலைக்கு போக கூடாது. எங்க ஐயா உத்தரவு. நான் வேலைக்கு போயா அவனுங்கிறது கர்த்தரோட உத்தரவு. ஃபாதர், கர்த்தரோட உத்தரவை கேட்டுட்டீங்க, அப்படியே காவல்துறையோட உத்தரவையும் கேட்டுட்டு போயிருங்களேன். ஒழுங்கு ஜோலிக்கு போக விட மாட்டேங்கலப்பா. ஐயா, நீங்க போட்ட தடை உத்தரவை மீறி வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிக்கிறாரு ஃபாதர். ஃபாதர், ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா ஒன்றும் குடிமொழிக்கிறாது. பேசாம சர்ச்சில் போய் சாமி கும்பிடுங்க. என்ன விட அசால்ட்டை பேசுறியா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னெல்லாம் தெரியுமா? என்ன ஆகும்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஒரு நாள் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்தலைன்னா ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலைன்னா அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியாது. அவன் ஒழுங்காக பரிச்சை எழுதலைன்னா ஒரு நாள் அவனால் பாஸ் ஆக முடியாது. அவனால் பாஸ் ஆக முடியலனாக்கா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த விரக்தியில் அவன் கொலகாரனாகி கொள்ளக்காரனாகி உனக்கு சொல்லி சாட்சியாகி போகும். ஓஹோ, அப்போ ஏக்கப்புறத்தில் யாராவது உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்களா? அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. ஓஹோ, அப்போ என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. நீங்கள் லீவ் போட்டதுனால உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. ஒருத்தனால ஒழுங்காக படிக்க முடியல. ஒழுங்காக படிக்கிறதுனால அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியல. ஒழுங்காக படித்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்காத விரக்தியாகி சூசையை கொண்டுட்டான். அப்போ சூசையை கொன்னது யாரு? ஃபாதர் ஆஸ்வால்ட், எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போய் ஃபோன் பண்ணி வேலையை ராசினாமா பண்ணலான்னு. முதல்ல அதை செய்யுங்க. கொலை நடந்து இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள வேலைக்கு போறாரா? வேலைக்கு ஆடையில் போனதுக்கும் பாடம் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பார்ப்பா, சுப்பிரமணியபுரத்துக்கு நீ அடிக்கடி போறதை நிப்பாட்டு. ஏன்பா, நீ பிறந்த ஊர் தானே? சொன்ன கேளு. நீங்க வேணா போகாம இருங்க. அத்தை இருக்காங்க, நான் போயிட்டு தான் இருப்பேன். நில் மகனே. நீ என்ன மகனன்னு சொல்லுது? நான் ஃபாதர்ல. நீ மகன் அல்லவா? இல்ல, நான் ஃபாதர். உலக தத்துவத்தை புரிந்து கொள். உன் தாத்தனுக்கு உன் அப்பன் மகன், உன் அப்பனுக்கு நீ மகன். ஆக மொத்தத்தில் மகன் மகனே. அடையே பாவி, உலக தத்துவம் ரொம்ப குழப்பமா இருக்கு.
சரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். பள்ளிக்கு செல், பாடத்தை நடத்து. உன்னை போல் சிறந்த மாணவனை உருவாக்கி என்னிடத்தில் அனுப்பு. சரியால போச்சு. இந்த பாதகத்தை செய்யறதுக்கு அந்த படைச்ச கர்த்தாவலே முடியாது. மகனே, என்னது? இரு 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 நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். விரைந்து வா. இந்த கோட்டிக்காரன் தொந்தரவு ஓவரா போச்சு. நமச்சிவாய. சார், இது சுப்பிரமணியபுரத்தில் நடந்த கலவரத்தில் கிடைச்ச எவிடன்ஸ் சார் இது. பாப்பா சொல்லுப்பா. உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. ம், வாங்க சார். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். சலீம், அம்மாட்ட சொல்லி டீ கொண்டு வாப்பா. சரிங்க அப்பா. சொல்லுங்க சார். ஏக்கோபுரங்கிற கிறிஸ்டினுக்கும் சுப்பிரமணியபுரங்கிற இந்துவுக்கும் நடந்த கலவரத்தில் ஒரு முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருக்கு. சார், சண்டையில் தாடி வச்சிருக்கான், தொப்பி போட்டிருக்காங்க இருக்கா, தூக்கிட்டு நேரம் எங்ககிட்ட வந்துடுவீங்களா? எதை அடையாளம் வச்சிருக்கீங்களோ அதை பற்றி தானே விசாரிக்க முடியும். வேற ஏதாவது இருக்கலாம்ல. முஸ்லீம் நாங்கள் தான் கிடைச்சோமா? உங்க மேல சந்தேகம் வந்தனால தான் உங்களை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். சார், சுப்பிரமணியபுரத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. யோகாபுரம் மாதிரி அங்கேருந்து பிரிஞ்சு வந்து பல வருஷம் ஆச்சு நாங்களும். சரி, ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. சொல்லி அனுப்புறேன். சார், டீ. டீ சாப்பிட்டு போ. பரவாயில்ல. சலீமே, ஒன்று அப்பான்னு சொல்லு, இல்லை வாப்பான்னு சொல்லு. மாறி மாறி சொன்னா பழக்கவளத்துக்கு பதில் சொல்கிறோமா இல்லையா? சரிப்பா. என்ன பரமசிவம், அந்த இன்ஸ்பெக்டர் சலீமை தேடி போயிருக்கான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருச்சேன்னு அவனை தேடி போயிருக்கான். விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பண்றான். அவனை சும்மா விடக்கூடாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. அதை ஜெனிஃபர் பார்த்துக்குவா. நான் சொல்லுவதை கேள். அது மெய்மான் அல்ல, பொய்மான். உயிரை காப்பாற்றிக்கொள். ஓடிவிடு. சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமச்சிவாய. உன் பேர் என்னடா? பட்டாசிக்கு சார். சூசி ஏன்டா கொன்னீங்க? நான் ஏன் சார் கொள்றோம்? யோகாபுரத்து பசங்களை போய் விசாரிங்க சார். ஏய், யாரை விசாரிக்கணும் யாரை விசாரிக்காண்டான்னு எனக்கு தெரியுடா. சூசியை நீங்க தான் கொண்டு தெரிஞ்சது. உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வாங்கடா. வாங்கடா. ஓ, ஃபெலிக்ஸ் வர சொன்னியா? சார், போன் பண்ணிட்டேன் சார். கொஞ்ச நேரத்துல வந்துவான் சார். ஏய், ஃபெலிக்ஸ் வேண்டாம். ஏய், வேண்டாம். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட நம்பிக்கை துரோகி. உன்னை கொல்லாம தைரியடா, தட்டியடா. உன்னை கொல்லாம இருக்கே. நீ செத்தடா. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அடிச்சுக்கிட்டோம். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். ஏன் பாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? அடிச்சுட்டு சவானு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஃபாதர் கெடுத்துட்டாரு. ஆமா, ஆண்டவர் பிள்ளைங்க போல போ. சரி போல. ஏய், கொன்றுவண்டா உன்னைய. போடா போல. ஐயா, நீர் போலீஸ்மேன் தானே? பின்ன என்ன போஸ்ட்மேனா? ரெண்டு பேரும் மண்டை உடையிற அளவுக்கு அந்த அன்னைக்கு அடிச்சுக்கிறானோ பார்த்துக்கிட்டு நிக்கிறீரு. ஃபாதர், இவனை 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா 2 ஊர் அடிச்சுக்கோ. 2 ஊர் அடிச்சுக்கிட்டாங்க. பசங்க மேலே ஏறினு துப்பாக்கி தூக்கி சுட்டு மெடல் வாங்கி குத்திட்டு போனாங்களா, அந்த மாதிரி நீரும் குத்திட்டு போடலான்னு பாக்கிறோம். ஃபாதர், இவனுங்களாட்டு அடிச்சுட்டு செத்தாலும் சரி, இல்லை போலீஸ் சுட்டு செத்தாலும் சரி, எனக்கு தேவை அமைதி. என்ன வேணும்னு 2 ஊர்காரன்ட்டையும் கேட்டு சொல்லுங்க. யோ கந்தசாமி, சார், இஞ்சி டீ இருக்கா? சார், சூடா இருக்கு. வா சாப்பிடலாம். எஸ் சார்.
இங்க அடிச்சா கேட்க ராதில் அடிச்சிங்களா? இனிமே நானே அடிச்சோண்டா. யோ கட்டாசிக்க அப்படியா? எப்பா கட்டாசகி நீ மட்டும் வா, ஐயா கூப்பிடுறாரு. என்ன நீ மட்டும் வா. நின்னுட்டு இருக்க வாயா. அவனை தனியா யோ நான் சொல்றத கேளு. ஒரு கொலை நடந்துச்சு ஏகோபுரத்தில். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கொலை நடந்திருக்கு. 2 நாள் டைம் கொடு, நான் கண்டுபிடிச்சு தரேன். எல்லாரும் அமைதியாக போச்சல்லு. அதெல்லாம் முடியாது சார். எங்க ஆளுங்க எல்லாரும் கோபத்துல இருக்காங்க சார். பாவம் சார் துபாய் ராஜா. ஆசையா கல்யாணம் முடிக்க வந்தான் சார். அவனை போய் கொண்டாங்களா சார். டேய் இதை தாண்டா ஏகோபுரத்துக்கார சொல்கிறான். ஆசையா கல்யாணம் பண்ண போன சூசியை நீங்கள் தான் கொண்டுட்டீங்கன்னு. அன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொன்னல, நீயே சொல்லு என்ன பண்ணிட்டு. என்ன சார் மிரட்டுறீங்களா? விரட்டலடா, உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகலன்னு வச்சுயேன், நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். இதில் 4-5 குண்டு செலவாகும். அதில் ஒரு குண்டு உனக்கா இருக்கும். எல்லாத்தையும் கூட்டிட்டு போ. பிரச்சனை பெருசாக்கிறாத. சீக்கிரமாவே குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். போ, கூட்டிட்டு போ. சார் பாத்துட்டாங்க போங்கப்பா. ஐயா சொல்றாங்க போங்கப்பா. நிக்கிற போ. கிளம்பு எல்லாரும் கிளம்புப்பா. போப்பா. ஐயா எல்லாம் பாத்து வா. கிளம்பு பாத்துக்கலாம். நண்டு சொல்றத கேளுடா. இல்லன்னா பல பேர் தலைய போட்டு எஸ் என்னையா இந்த 2 கிராமத்துக்குள்ள மத சண்டைய ஆரம்பத்திலே தடுக்காம இப்படி வளர விட்டுருக்க? இதில் என்னுடைய தப்பு எதுவுமே இல்லை சார். சாதியவும் மதத்தையும் அரசியல்வாதிக்கு தூண்டி விடுறதுனால ஊருக்கு ஊர் அடிச்சுக்கிறாங்க சார். அதுதான் இந்த சுப்பிரமணியபுரத்துலையும் ஏகோபுரத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு சார். என்னையா திமிரா? சாரி சார், நிஜத்தை சொன்னேன். உன் எக்ஸ்பிளேஷன் எனக்கு தேவையில்லை. அந்த 2 கொலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு 1 வாரத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன். இல்லைன்னா உன் மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே கேரியா? எஸ் சார். யோ இந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையா. 2 ஊர்காரனும் அடிச்சுக்கிறானுங்க. எல்லா பக்கமும் விசாரிச்சாச்சு. எவனும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். யாரையா சொல்லுவா? உண்மை தெரிஞ்சவன் யாரா இருப்பான்? யோ அந்த 2 ஊருக்கும் பொதுவா ஒரு குடிகாரன் சுத்திட்டு இருப்பான். நண்டுமாயா சார்? அவனை கூட்டிட்டு வாயா. சார் அவன் கிருத்துருவம் பிடிச்சாலும் சார் குடியாரன். யோ குடிகாரன் குழந்தை மாதிரியா, எல்லா உண்மையும் சொல்லிடுவான். சார் சரியா சொன்னீங்க சார். யோ யோ போயா. சொல்றோம்ல, சொன்னா கேட்க மாட்டீங்க. பட்டதான் தெரியும் உங்களுக்கு. கொலகாரன் யாரா இருப்பான்? எங்க இருப்பான்? என்ன பண்ணிட்டு இருப்பான்? பரமசிவா எனக்கு பாத்திமா பரமசிவா காப்பா. ஐயோ குவார்டர் போட வந்து இது பண்ணிடாத பரமசிவா. ஐயோ என்ன பரமசிவா 2 ஊர்ல என்ன கேட்டு பாரு. நான் குவார்டர் அடிக்க தப்ப தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அம்மாட்ட கூட கேட்டு பாரு. குவார்டர் அடிக்க வந்து பரமசிவா கொன்றாத பரமசிவா. நான் மன்னர் பரம்பரை கிடையாது பரமசிவா. எனக்கு சிஎம் ஆகிற ஆசையெல்லாம் இல்ல பரமசிவா. என்னை விட்டு புது கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் பரமசிவா. ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ போ. குவார்டர் மட்டும் எடுத்துக்கிறேன் பரமசிவா. எங்களை பார்த்தோன்னு ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன் பரமசிவா. டேய் நண்டு Can I sit? இந்த ஆரம்பிச்சிட்டான்ல. Thank you. Please sit down. அதிகாரி நிக்க கூடாது, உட்காருங்க. ஐயாவுக்கு புது சம்பவம் காத்திருக்கு. 2 ஊர்லயும் 2 கொலை நடந்திருக்குல்ல? ஆமா நடந்து. யாரா செஞ்சா? சொன்னா நம்புவீங்களா? நம்புறேன். அப்புறம் குடியாரன் சொன்னான்னு சொல்லுவீங்க. சொல்ல மாட்டேன். கமான் சொல்றேன் சார். சார் என்ன இப்ப நீங்க அடிச்சதுனால நான் பயந்து சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. நீங்க அடிச்சதுல நான் அடிச்சது இறங்கினதுனால சொல்றேன் சார். சொல்டா. செத்தது மனுஷன், அதை 2 கண்ணால பார்த்தேன். கொன்னது 2 பேர், 2 மனுஷன். போதுமையா? ஒன்று ஆம்பளை மனுஷன், இன்னொன்று பொம்பளை மனுஷி. அதாவது both are do or both. Actually I am telling you all are what? குடிகாரப்ப போடா. அசிங்கப்படுத்திட்டேனே.
இயேசுவே ஓம் நம இயேசுவே ஓம் நம இயேசுவே ஓம் கோட்டுக்காரன் உட்காந்துருக்கானே அந்த அன்னைக்கு அந்த வாரத்தான் போனாலும் கூப்பிட்டு வச்சு உங்களுப்பான் வாமனேன்னு இன்னைக்கு நான் முந்திக்கிடுவேன் வாமனே என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா ஒன்று பேச வம்பளுக்கான் இல்லை பாட்டு பாடி வம்பளுக்கானே எங்கே செல்கிறாய்? அதான் இந்த மரத்தல்ல மாவீர் அலெக்சாண்டர் மல்லாக்கப்படுத்திருக்காராம் அவரை பார்த்துட்டு வந்து அப்படியா? அவரிடம் நான் கேட்டதாக சொல். நீ சார்பன் தெரிஞ்சா அவர் அந்த காலத்துலேயும் செத்து போனாரு அவர் சகாவரம் பெற்றவர். நான் அலெக்சாண்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அவர் அப்பன் விசாரிச்சதாக சரியா திருநீர் ஹோல்சேல் எடுத்துருக்கானோ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? நைட் எங்கேயோ காணாமல் போயிடுற. சுப்பிரமணியபுரத்துக்கு போகாத சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. பாப்பா சுப்பிரமணியபுரத்துக்கு போகக்கூடாதுலாம் நான் சொல்லாத, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை. சார் உங்களை பார்க்க சுல்தான்பேட்டை பாய் வந்திருக்கார் சார். இங்கே தான் உட்காந்துருக்காரு. வாங்க இப்ராஹிம் சார். என்ன இவ்வளோ தூரம் சார்? உட்காருங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல சார். ரொம்ப பயமாக இருக்குது சார். பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க. சார் என் பையன் ராத்திரி வீட்டில் தங்குறதே இல்லை. அடிக்கடி காணாமல் போயிடுறான். எங்கே போகிறான் எங்கே வர்றானே தெரியல சார். கேட்டால் கோவப்படுறான். என்ன பண்ணலாம் சார்? அன்னைக்கு உங்க அடையாளத்தை கொண்டு காட்ட வந்தோம்ல, உங்களை விசாரிக்க. அன்னைக்கு உங்க பையன் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. எனக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் ஏதோ விட்டகுறை தொட்டகுறை இருக்கு, அதனால தான் அங்கே போகிறான்னு நினச்சேன் சார். ஆனால் அப்படின்னா கொலை பண்ற அளவுக்கு போயிட்டானா? சார் என் பையன் ரொம்ப நல்லவன் சார். கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டான் சார். அது நாளைக்கு விசாரணையில் தெரிஞ்சிடும். நீங்க கிளம்புங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன் சார். சுட்டு பிடிக்கிறேன் அதுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க சார். கவலைப்படாதீங்க, உங்க பையன் பத்திரமா வருவான். ரொம்ப நன்றி சார். கந்தசாமி சார், கொலைகாரம் யாரா இருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த ரெண்டு ஊர்ல எப்பெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அப்பெல்லாம் கொலைகாரம் வாரா கொலை பண்றான். கரெக்ட் சார். அதனால கல்யாணத்தை நாம நடத்துறோம். நாம நடத்துறோமா? சார் இது ரிஸ்க் சார். வேற வழியே இல்ல. ரிஸ்க் எடுக்கிறோம், கல்யாணத்தை நடத்துறோம், கொலைகாரனை பிடிக்கிறோம். சார் ஐடியா என்னமோ நல்ல மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். கல்யாணத்தை எங்க வச்சு நடத்துவீங்க? குட் கொஸ்டின். அந்த ஊர் கல்யாணத்தை இந்த ஊர்லயும், இந்த ஊர் கல்யாணத்தை அந்த ஊர்லயும் நடத்துறோம். சார் அருமையான யோசனை சார். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை யாரு சார்? யார் சார்? சார் எனக்கு ஏற்கனவே ரெண்டு இருக்கு சார். சார் ஒன்றை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல சார். வேண்டாம் சார். சார் நீங்க ஃப்ரீயா தானே சார் இருக்கீங்க? குமாரியா, ஏய் அறிவு கெட்ட மூடர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். உள்ளூர்காரனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் கொலைகாரன் அகப்படுவான். என்னப்ப நல்லவா தாய் மன்னவா, என்னப்ப நல்லவா தாய். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றதை கேளுமா. இன்னொரு திருமணம் பண்ணிக்க. இப்படியே இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லணும் தெரியல. பொண்ணு ரெடி. பேர் பூங்கொடி. சரிங்கய்யா. உங்க ஊர் தான். கட்டாசிக்கு உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ஊருக்குள்ள விசாரிச்சுட்டேன். பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கோ. இல்லைன்னு வச்சுக்க. சார் எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா அவனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குங்க சார். ஆமாங்கய்யா. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணுமா? அது இல்லாம ரெண்டு ஊரோட அமைதியும் இதுல தான் இருக்கு. எனக்கு ஓகே தான் சார். கந்தசாமி சார், ஏகோபுரத்து சூசியை கொண்டு சுப்பிரமணியபுரத்து சிவன் கோயிலில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள துபாய் ராஜா கொண்டு ஏகோபுரம் சர்ச்சில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது ஃபெலிக்ஸ் தான் சொன்னாலே அவன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபாதர். சுப்பிரமணியபுரத்துக்கே ஓடி ஓடி போறா. என்னால முடியல. அவன் மனசை மாத்த ஏதாவது பண்ணுங்க ஃபாதர். மனசுல ஒரு விஷயத்தை பதிவிக்கிறது கஷ்டம். ஏற்கனவே பதிஞ்சு போயிருக்கிற விஷயத்த அவ்வளோ சீக்கிரமா அழைக்கிறது கஷ்டம். இந்த பிள்ளை மனசுல என்னமோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நம்ம சபை நடத்துகிற பள்ளிக்கூடம் ஒன்று டவுனில் இருக்கு. பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கேன். நான் லெட்டர் தரேன். பதர், அது சின்ன குழந்தை பதர். எப்படி எங்களை விட்டு தனியாக போய் பிரிஞ்சிருப்பா? அவளை விட்டு நாங்கள் மட்டும் எப்படி தனியாக பிரிச்சு?
ராபர்ட்டு, நம்ம கண்ணில் புற விழுந்துட்டுனாக்கா நாம் ஆப்ரேஷன் பண்ணாமே இருக்கோம். அது கண்ணுக்கு நல்லது தானே. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த சின்ன பிள்ளைய அங்கே கொண்டு போய் சேர்த்தாக்கா அது எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். மனசு ஏதோ பதட்டமா இருக்கு ஃபாதர். டேய் பரமசிவம், பாத்திமா ஊரை விட்டே போறாடா. என்ன ஜெனிஃபர் சொல்ற? பரமசிவம் வா. பரமசிவம். ஏய் தமிழ்ச்செல்வி. சபையும் அரசும் சேர்ந்து நடத்துற பள்ளிக்கூடத்துல என் பையன் அங்கேயே படிச்சு அதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா வேலைக்கு சேர்ந்தான். கூட்டு வரேன். பெரிய புராணத்தை படிக்கும் முன் ஏக இறைவன் சிவனை பற்றி தெரிந்து கொள்வோம். உலகெங்கும் நிறைய கடவுள்கள் உண்டு. ஆனால் சிவன் அந்த கடவுளில் ஒருவனாக அடங்க மாட்டான். சிவன் உலகில் அனைத்து உயிரினங்களுக்கும் அறிவியலாய், அறிவாய், இறையாய் இருப்பவன். ஆகையால் தான் அவன் இறைவன். சிவனே சிறந்தவன். ஃபாதர் உங்களை கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. வணக்கம் ஃபாதர். வாங்க பரமசிவம் சார். நீங்கள் படம் நடத்துகிற முறை யாருக்கும் பிடிக்கலையே. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? இது ஸ்கூலு. சரி, ஒன்று காட்டுக்கத்தான் கத்தி அடுத்த கிளாஸில் உள்ளவங்களுக்கு கேட்குற மாதிரியா படம் நடத்தணும்? நான் ஒரு தமிழ் வாத்தியார். அதுவும் எடுக்கிற படம் பெரிய புராணம். அதை எப்படி அமைதியாக எடுக்க முடியும்? கம்பீரமாக தான் எடுக்க முடியும். அப்போ தேம்பாவணி நடத்துங்க. தேம்பாவணிக்கு தனியாக, பெரிய புராணத்துக்கு தனியாக மார்க் போடுதாவ, தமிழுக்குன்னு மொத்தமாக தானே போடுதாவ? இப்போ புரியுது சார். என்னது? நான் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் எடுக்கிற பெரிய புராணம் தான் உங்களுக்கு பிரச்சனை. பரமசிவம் சார், இது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். நமக்கு சம்பளம் கொடுக்கறது கிறிஸ்தவிய. சார், எனக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறதுனாக்க நீங்கள் படிச்சிருக்கிற கல்வி தான் காரணம். அந்த கல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க வெள்ளைக்காரவே. அந்த வெள்ளைக்காரவே இங்கே வரலனாக்கா நீங்கள் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வெள்ளைக்காரனே இங்கே பிச்சை எடுக்க தான் வந்தான். அது மட்டும் இல்லை ஃபாதர், அவங்க அங்கே ஆடுபாடு மேய்ச்ச காலத்திலேயே இங்கே கல்வி அறிவு, அரசியல் அறிவு இருந்திருக்குன்னு ஜோசப் பெஸ்கி என்கிற வீரம்மா முனிவரே சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் செத்ததுக்கு அப்புறம் தன்னோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணாக்கன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அந்த வீரமா முனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார்ல. என்னையெல்லாம் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. வரேன் ஃபாதர். பரமசிவம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்காக தான் இந்த ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தோம். என்ன என்ன மச்சான், ஃபாதர் ஓகேவா? பேசியே கொள்வானே. அவர் ஃபாதர் தான், நான் தமிழ் வாத்தியார். நம்மள்ட்ட ஜெயிக்க முடியுமா? பரமசிவம் வாத்தியாரா இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கே போறோம். எப்பவும் பரமசிவத்தை பார்க்கலாம்.
அவன் கூட பேசலான்னு ஆசைப்பட்டு வந்த பாத்திமாக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. சார், டீச்சர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணுமா? சரி பாய் மச்சான். பரமசிவம் வா. பரமசிவம் வா. ஏ தமிழ்ச்செல்வி போவாதே. பரமசிவம் வா. ஏ தமிழ்ச்செல்வி போவாதே. விடு ஃபாத்திமா, நீ சின்ன வயசுல நடந்ததே மனசுல நினைச்சிட்டு இருக்காத. சார் சின்ன வயசுல நடந்ததை மறந்தாலும் நீ இப்பத்துல இருந்து புதுசா லவ் பண்ண ஆரம்பி. சரி. வாவ். This village Actually, this fair, village na? is very Please nice. look the board. Huh? The village சுப்பிரமணியபுரம் அந்நியர்கள் நுழைய தடை. Okay, take it. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. Take it. Give the notice. நோட்டீஸ் எல்லாம் வாங்கிங்க. படிக்கிறீங்களா இல்லையா? சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்துடணும். அப்ப வாங்கிக்க, நீ வாங்கிக்க. சுப்பிரமணியபுரம் மக்கள் மனசை மாத்தி யோகோபுரம் உருவாக்கணும். ஆனாலும் சுப்பிரமணியபுரம் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கு. Why, Father Aswald? இந்த மக்கள் மனசை மாத்துறதுக்கு நாமளும் தான் என்னென்னவோ செய்தோம். திருவள்ளூர் கிறிஸ்தவர்னு கூட நெட்டில் பதிவிட்டு பார்த்தோம். இந்த சனங்க அதெல்லாத்தையும் ஏற்றுக்கிடாம வாய் வழியாக வரலாற்றை கேட்டுவிட்டு எடுத்து கல்விக்கு மேலே கல்வியில் கேட்குறவ. நம்ம எஜுகேஷனே படிச்சவங்க நம்ம சொல்றதை தானே கேட்கணும். கேட்கலாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்களோ? அந்நியருக்குள்ள நுழைய தடைன்னு போர்டு போட்டிருக்கல, அப்புறம் எப்படி உள்ள வந்தீங்க? ஓ, படிக்க தெரியாதா? மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல, எங்க கிட்டயும் வாத்தியார் இருக்காரு, நாங்களும் பேசுவோம். ஏய் பரமசிவா, என்ன கேட்ட? இங்க பாரு கூத்த. ஐயா ஃபாதரே வணக்கம். சண்டே ஆனா நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வந்துடுறீங்க. இன்னும் அந்த 50 காசு சாக்லேட்டு பிட் நோட்டீஸை விடலையா? நான் 1வது படிக்கும் போதுல இருந்து கொடுக்குறீங்க. நானும் படிச்சு தமிழ் வாத்தியாராவும் ஆயிட்டேன். இன்னும் அந்த பிட் நோட்டீஸை தூக்கிட்டு தான் இல்லைங்களா? இங்க பாருங்க, நீங்க டீக்கு செலவு பண்ற ஒவ்வொரு டாலரும் இங்க இருக்கிற ஒரு குடும்பமே பசியாரும். அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் சொன்னதான். நீங்க பாட்டுல பிளெக்ஸி மாதிரி ஆளுகள்கிட்ட பணத்தை கொடுத்து மதம் மாத்த சொல்றீங்க. அவனும் மதம் மாத்தி பாக்குறான். சில பேர் மாறுறாங்க, சில பேர் மாற மாட்டேங்கிறாங்க. மாறுறவனும் மாறாதவனும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் மதக்கலவரங்கிறீங்க. போய் உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க சார். எங்க பிள்ளைங்களும் பழைய படிப்பு படிச்சவங்க தான். நான் சொல்றது எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும் இல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடியாம் தமிழ் குடின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வீரத்தையும் பாசத்தையும் போற்றுகின்ற அவங்க வரலாற்றை படிக்க வைங்க. அப்பதான் உங்க பிள்ளைகளுக்காவது மதம்னா என்ன, மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியும். அதுக்கு தான் நாங்க உங்களை எங்க பக்கம் இழுக்கிறோம். நாங்க வர மாட்டோம். இங்க பாருங்க ஃபாதரு, இனிமேல் மதம் மாத்தணுங்கிற எண்ணத்தோட இந்த பக்கமே வராதீங்க. உங்க வேலையெல்லாம் அந்த யோகோபுரத்திலேயே வச்சுக்கோங்க. இந்த சுப்பிரமணியபுரத்துக்கு இந்த எண்ணத்தோட இங்க வராதீங்க. நன்றி ஃபாதர், தயவு செய்து கிளம்புங்க. அண்ணன் தம்பியா பழகுறதுனா இங்க வாங்க. இந்த மாதிரி மதம் மாத்திர எண்ணத்தோட இங்க வராதீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. நீ மேட்ரு இல்லாம 3 மணி நேரத்துக்கு பேசுவா. இப்ப மேட்ரு இருக்கலாம். உனக்கு மட்டும் பேசவே தெரியாது. போங்க மேடம். ஐயா தோற போயிட்டு வாங்க. போங்க போங்க, திரும்பி இந்த பக்கம் வந்து ஐடி விங்ல சொல்லி சங்கின்னு போட இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த போர்டெல்லாம் பத்தாது. இன்னும் உரைக்கிற மாதிரி 2 போர்டு எழுதி வை. பெரிய போர்டா வச்சிருவோம். சரி சரி, வாங்க போலாம். எஸ் சார், டிஃபன் ரெடியா? தோசை ஊத்திட்டு இருக்கேங்க. ஐயோ ஏங்க, ஐயோ ஏங்க வேணாங்க, ஏங்க சும்மா இருங்க, ஏங்க ஐயோ சும்மா இருங்க. வெள்ளிக்கிழமை ஆனா போதும், டிவி கடை சொடல பண்ண போட்டு தொலைச்சிடுறான். ஐயோ ஏங்க வேணாங்க, சொல்றது கேளுங்க. ஆண்டவரே, இத்தனை வருஷமாயும் இந்த மனுஷனை நீ ஏத்துக்கலையா? ஐயோ வெள்ளிக்கிழமை இந்த மனுஷனுக்கு ஒரு தாங்கலையே. நான் சிவ சொல்ல வந்திருக்கேன், பலதெய்வம் வந்திருக்கேன். எனக்கு ஏத்தி வச்ச தீபத்தை அமைச்சல, என் உருவத்தை மறைச்சிட்டு இன்னொரு உருவத்தை கொண்டு வந்து வச்சல. அறுவாளோடு வேட்டைக்கு போகணும், உன்னை எங்கேயே வேட்டையாடிடுவா. ஊரே நாரிடுமியா. ஊரை காக்க வேட்டைக்கு போகணும். அறுவாளோடு போகணும்.
என் மக்களை காப்பாத்தணும். அப்பா சாமி என்ன ஆடுறாரு? ஆட்டமா படிச்சவன் எவனாலும் இப்படி ஆடுவானா? ஏ எல்லாரும் தான் ஆடுறான். படிச்சவன் பார்ல ஆடுறான், படிக்காதவன் ரோட்ல ஆடுறான். எங்க அப்பா சாமி தானே ஆடுறாரு, நீ சும்மா இரு. வேட்டைக்கு போக கூடாதியா? திருச்சபைக்கு போகணும். வேட்டைக்கு போகணும். என்னை விட்டு எங்கேயோ போன நினைக்கிறீங்க, போக விட மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். பாத்திமா பாத்தியாடியே, சாமி எங்கேயாவது பேசுமா? கொப்பேன் நடிக்கிறாண்டே, நான் பார்க்காத நடிப்பா. பேசுனாதே சாமி, இல்லனா அது போனோம். நீ அமைதியா இரு. ஐயோ பிளெக்ஸ் வந்துட்டா, ஐயோ பிளெக்ஸ் வந்துட்டா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ 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 பிளெக்ஸ் பெரிய கடையாச்சே. அவன் வந்துட்டானே, ஆட்டமே பெரிய ஆட்டமா இருக்கும். ஐயோ பிளெக்ஸ் வந்துட்டானே, என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏயா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, ஐயோ இவ வேற. அம்மா, ஐயோ பாத்திமா, ஏய் இருக்கீங்களா? செத்து தொலைச்சிட்டீங்களா? கிளட்டு போய் சாமி அடிக்கிறீங்க போல. ஏசப்பா, நீங்களா ஃபாதர்? சரி ராபர்ட் கத்துற போல் இருக்க, என்னாச்சு? ஏ ராபர்ட், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏன் காலைல கஞ்சி விட்டுற கணக்கா குதிக்கிறு? ஏய் தொடல, சிவ தொடல. அமைதியும் சமாதானமும் உம்முடைய மனதில் நிலவுவதற்கு ஆண்டவர். ஏன் எல்லைக்குள்ள நீ ஏன் வந்த? ஏன் எல்லைக்குள்ள ஏன் வந்த? ஏன் மக்களை எனக்கு காப்பாற்ற தெரியாதா? ஓ ஓ ஃபாதர், ஏன் உங்க அப்பா இருக்குன்னு கோட்டையா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி கடந்து ஆடுதாரு? இத்தனை வருஷம் ஏன் அவர் உண்மையான கிறிஸ்தவரை இன்னும் மாறல? ஆண்டவர் இன்னும் மனசார ஏத்துக்கல. அதனால தான் நம்ம சபையில் யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. நான் வெளிநாட்டில் பேசி உனக்கு நிதியெல்லாம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிளம்பிட்டு கிடந்தா சல்லி காசு வராது. ஆமா சொல்லி பண்ணிடாதீங்க ஃபாதர். இந்த விஷயத்தை வெளியே தெரியாம பாத்துங்க ஃபாதர். இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். என் கண்ணன் பிறந்த நேரம் எங்கெங்கேயோ சுத்திட்டு கடைசியில பிறந்த ஊர்லயே வந்து அடக்கமாயிட்டான். என்ன செய்ய, எல்லாம் விதி. டேய் மருமலை வீட்டுக்கு கூட்டு வாடா. சரிம்மா. ஆமாயா, கூட்டிட்டு வந்துடு. சரிப்பா. பாத்திமா வா, நம்ம வீட்டுக்கு. நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் அத்தை கிட்ட சொல்லிவிடுங்க. சரி பங்கு, நான் வரேன். உள்ள கூட்டி வாமா. வா உள்ள போ. ஏலே, அவளை கூட்டு வராம அங்கேயே விட்டு வந்திருக்க? வேறும் பயம் அவனை. ஏய், ஊடால என்ன எதுக்கு வரண்டலுக்க? உன் புள்ளைய நீ வளர்த்த வளர்ப்ப அப்படி. அவளாவது நிம்மதியா இருக்கட்டும் விடு. ஏலைக்கு இருக்கா? அவ கண்ட வீட்டுல தங்கறதுக்கு ஒன்றும் அனாதை கிடையாது. அவன் தாய் மாமே மாவ. ஃபாதர், நான் ஃபெலிக்ஸ் வந்திருக்கேன் ஃபாதர். ஃபாதர், நம்ம மதத்தை எங்க அப்பா தான் ஏமாத்திட்டாரு. நான் உண்மையான கிறிஸ்தவன் தான் ஃபாதர். சர்டிஃபிகேட்லயும் இருக்கு ஃபாதர். இயேசுவே, இவரை ஆசீர்வதிப்பீராக. God bless you, my son. Jesus. எமோ, பாத்திமா நம்ம ஊர்லேருந்து கூட்டு போக ஏதோ பிளான் பண்ணிட்டு வரான் ஃபிளிக்ஸ். யாரும் அவங்க கூட பேசக்கூடாது. சும்மாறா. டேய் இங்கேடா. சரிண்ணே. வா பிலிப்ஸ். நாங்க எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க மாமா? இருக்கோம். இப்பதான் அத்தையை பார்க்க வழி தெரிஞ்சாக்கும். நான் என்ன இத்த பண்றது? எல்லாம் உங்க அண்ணன் செஞ்சுட்டு போன வேலைதான். சரி சொல்லுப்பா, என்ன விஷயமா வந்திருக்க? ஏய், அந்த கட்டையில அந்த பக்கம் எடுத்து போடு. போடா. போங்கடா. அத்தை, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ஒரு உதவி செய்யணும். உதவி தானே? எமோ ஏதாவது போட்டு விடுமா, மிச்சம் இருந்தா. சும்மா மாப்பிள, உதவின்னு எங்ககிட்ட கேட்டு வந்துட்ட.
சொல்லு பார்த்துக்கிடுவோம். சரி சொல்லுப்பா. ஃபாத்திமாவை நம்ம கட்டேசிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாத்தியா மாப்பிள்ளையா? டேய் துரோகி, என்னடா சொன்ன? என் நண்பன் லவ் பண்ணான்னு தெரிஞ்சும் எப்படிடா எனக்கு கல்யாணம் முடிக்க வந்தா? குட்டியா வெண்ணெய் கண்ட வர நேரத்துல பானை உடைக்க பாக்குறியா? என் மருமகனே, இப்பதான் என் மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு. நீ போயா, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நீ போ மாப்பிள்ள, நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். என்னடா நீ வராதவன் வந்திருக்கான் அவன்கிட்ட போய், டேய் மாப்பிள்ள புரியாம பேசிட்டு இருக்க. பாத்திமா உனக்கு முறப்புல்ல. அவளை எவனோ ஒருத்தன் கட்டிட்டு போனாக்க பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் நானே சொல்லுவேன். தூரமாக நின்றுட்டு இருந்த பிலிப்ஸு இப்போ உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லுதேன். பகையை வளர்த்துக்காத, யோசி. ஏய் எப்படிடா? டேய் டேய் வியாபாரத்துக்காரங்க கம்பாரோட ஆளுகளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்கடா. வாங்கடா எல்லாம் வெளியே வாங்கடா. டேய் எல்லாரும் போட்டு தள்ள போறாங்க. எல்லாம் கம்பாரோட தூக்கி வெளியே வாங்கடா. சொன்னா கேளுங்க. எல்லாம் வீட்டுக்கு வெளியே வாங்கடா. டேய் டேய் அமைதி. சும்மா இரு. நாங்க இங்க ஒண்ணு சத்தம் போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு வரலப்பா. அமைதியா பேசுறதுக்கு தான் வந்திருக்குதோம். சரியா? நீங்க அறுவாக்கமெல்லாம் தூக்கிட்டு வரியா? சரி விடு. எல்லாம் அமைதி அமைதி. ஐயா பாதிரியார, இதை நான் ஓடும்போதே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன்? உசுரை காப்பாற்ற நான் ஓடின ஓட்டத்தில் நான் அடித்த கோட்டர் வெட்டியா போச்சு. என்னதான் பாக்கெட்டில் பாட்டில் பாம்பு குட்டி மாதிரி தலையை தூக்கிட்டு இருக்குல்ல. குடிச்சுட்டு எங்கேயாவது குடிச்சு வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியும். இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையா? அமைதியாரு சொல்லுங்க. என்ன பாருங்க பரமசிவம், உங்களுக்கு எனக்கும் பள்ளிக்கூடத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். இங்கே நான் இப்போ ஆதரவாக வரல, தெரியுதா? இந்த பாதிக்கப்பட்ட பெலிக்ஸுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஒரு மனுஷனாக வந்திருக்கேன். நீங்கள் மனுஷனாக வரலாம், ஆனால் நாங்கள் எல்லாரும் உங்களை ஃபாதராக தான் பார்க்குறோம். நான் பள்ளிக்கூடத்தில் சொன்ன எல்லா கதையுமே கற்பனை கதையெல்லாம் இல்லை. அப்புறம் நீங்கள் எங்கெங்கே எதை எப்படி எப்படி சுற்றுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ வந்த நோக்கத்தை சொல்லுங்கள். என்ன பாருங்கப்பா, ஏற்கனவே பெலிக்ஸ் அவங்க அப்பன் செத்து போன வருத்தத்தில் இருக்கான். இங்கே அவன் தலையில் மறுபடியும் ஒரு இடி விழுந்த மாதிரி அவன் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கள. இதெல்லாம் நல்லா இருக்கா? அவன் தங்கச்சி அவங்க கூட அனுப்புங்க. தமிழ் செல்வி இங்கே தான் இருக்கு, வந்துச்சுன்னா தாராளமாக கூட்டிட்டு போங்க. நான் யோகோபுரத்துக்கு வரமாட்டேன் ஃபாதர். நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னையா இது அநியாயமா இருக்கு? ஒண்ணு பாத்திமா நம்ம வீட்டுல தங்கினா பரவாயில்ல, நான் அத்தை யாரோ ஒருத்தர் வீட்டுல எப்படி தங்கலாம்? அதானே கல்யாணமாகாத ஒரு வயசு புள்ள, கல்யாணமாகாத ஒரு வயசு பையனோட, அதுவும் நடுராத்திரில அவன் வீட்டுல தங்கடா எங்க குடும்பமான மரியாதை என்ன ஆகுறது? பெலிக்ஸ் பாபம்யா, அவன் தங்கச்சி அவன் கூட அனுப்பி வைங்கயா. அண்ணே என்ன பேசுறீங்க? இந்த ஊர்ல இருந்துகிட்டு அந்த ஊருக்காருக்கு சப்போர்ட் பண்றீங்க? பாவம் இந்த ஃபாத்திமா, அவ ஏன் கூட இருக்கட்டும், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதை எப்படி விட முடியும்? எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, நான் நல்லா பாத்துக்குவேன். ஏய் சும்மா இருடா. ஏப்பா சுப்பிரமணியபுரத்துக்காரங்களா, என்னடா ஆகும்னா குடும்பமான மரியாதைன்றீங்க, கலாச்சாரம்ன்றீங்க, பண்பாடுன்றீங்க, நாகரிகம்ன்றீங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டு பொம்பளைகளாட்ட அனுப்பி வச்சிருவீங்களா? என்னடா நியாயம் பேசுறீங்க? அவன் சொல்றது சரியா? பொம்பளை புள்ள பாவமியா, அவங்க அண்ணன் கூட அனுப்பி வைங்கயா. பாதிரியார, சுப்பிரமணியபுரத்துக்காரங்க முறை பொண்ணா இருந்தாலும் முறையோட கழுத்துல தாலி கட்டின பின்னாடி தான் தொடுவான். வாத்தியார, நீ கவலைப்படாம அனுப்பிவிடு, அது நம்ம தான் திரும்ப வரும். தமிழ் செல்வி, நீ அவங்களோட போ, தைரியமா போ, நான் இருக்கேன்ல, போ. ஃபாத்திமா, தைரியமா போயிட்டு வாமா. நீ என் வீட்டு மருமக, திரும்பி வருவேன். போயிட்டு வாமா. ஃபாத்திமா வா. ஆமா போலாம். ஜீசஸ்,
பாத்திமா படிப்பு சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும், ஸ்கூலுக்குலாம் போக வேணாம். அதை நீ சொல்லாத. ஏன் பரமசிவன் சொன்னாதான் கேட்பியா? ஆமா, இனிமேல் எல்லாம் அவன் சொல்றதான். திமிரு பிடிச்ச சாக்கி உள்ளே வந்து சாரி என்ன ஸ்கூலுக்கு போங்க. இல்ல ஃபாத்திமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். வரமாட்டா. ஃபாதர் கேட்டா நான் என்ன சொல்ல? நான் சொல்லிக்கிறேன். போங்க. ஏன் இனிமே டீச்சர் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களா? ஃபாத்திமா பரமசிவ வாத்தியாரை லவ் பண்ணது தெரிஞ்சுக்கிட்டான். ஃபாத்திமாவே நினைச்சிட்டு இருக்கியா? அவ உனக்கு தாண்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக படுத்து தூங்க. நான் இருக்கேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்து போச்சு ஃபாதர். அவ இன்னும் பரமசிவத்தை தான் நினைச்சிட்டு இருக்கா. கட்டணம் அவனை தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறா. ஃபிலிக்ஸ் வேற அவ மேல கோபமா இருக்கான். அவளை ஏதாவது பண்ணிடுவானு பயமா இருக்கு ஃபாதர். பரமசிவம் பாத்திமா 2 பேரையும் பிலிக்ஸ் சேர விட மாட்டான்னு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. கட்டஸ்க்கு என்னடா தமிழ் செல்வி 7 மணிக்கெல்லாம் வந்துடும் சொன்னாங்க. 9:30 மணி ஆகுது, இன்னும் காணோம். வந்துருவாடா. எனக்கு என்னமோ அவங்க அண்ணன் ஃபிலிக்ஸ் மேல தான் டவுட்டா இருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அப்படியே தூக்கிந்தான்னு வச்சுக்க. அவனை அங்கேயே போட்டு பாத்மா தூக்கிட்டு வந்து உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏன் பொறுப்புடா? தேங்க்ஸ் கட்ட.